ஹாய் மகளே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, வீடுகளில் ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மான்குட்டி ஆடு குட்டி போட இருக்குங்க. இன்றைக்கி சரியாக குட்டி போட்டோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஆடு சினையை ஆடிச்சின்னு தெரிஞ்சிட்டால் அது எப்போ குட்டி போடும், எப்படி குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கம் ஒன்றும் இருக்குங்க. வெளியில் எங்கேயாவது குட்டி போட்டோமா அப்படி இப்படிங்கிற ஒரு பயம்லாம் வீட்டில் ஆடு வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நினைப்பு இருக்கிறது உண்டு. சரிங்களா? அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நாம் இந்த ஆடு நாளைக்கு தான் குட்டி போட போகுது, நாளான்னைக்கு தான் குட்டி போட போகுது என்பதை நம்ம எப்படி முன்னாலே நாம் எப்படி தெரிஞ்சு வைப்பது, அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஆடு பார்த்தீங்கன்னாக்கா தலையீத்து குட்டியை போட போகுது. முதல் முறையாக குட்டி இந்த ஆடு போடுவதால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த ஆடு குட்டி போடுங்க. தலையீத்து ஆடு பார்த்தீங்கன்னாக்கா, தலையீத்து குட்டி ஒரு ஆடு போடுதுனாக்கா அது கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாகி தான் அந்த ஆடு குட்டிகளை போடும். அதுக்கு நாம் கொஞ்சம் பக்கபலமாக இருந்து அதுக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரியான பெட்டு அனிமல்ஸை வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எனக்கு ஆர்வம் உண்டு. அது பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரிங்க. அதுங்களுக்கு மெயினாக நான் வளர்க்க காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுங்களுக்கு எந்த ஒரு பறவைகளாக இருந்தாலும் சரிங்க, அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உணவு கொடுக்கறதுக்காகவே நான் இதை வாங்கி வளர்ப்பேன். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆடு வளர்ப்பு வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இதுக்கு முன்னால் வளர்த்த அனுபவம்லாம் கிடையாது. நான் முதல் முறையாக இப்போ தான் வாங்கி வளர்க்குறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பாசமாக நம்ம ஒரு நாள் தீவனம் கொடுத்தோம், 2 நாள் தீவனம் கொடுத்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட அழகான முறையில் பழக ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயும் போக முடியல, எங்கேயும் நகர முடியல, அந்த மாதிரி ஆடிச்சிங்க. ரொம்ப அன்பாக பழகக்கூடிய விலங்கினமாக இருக்குது இந்த ஆடு இனம். இங்கே நிற்கிற கருப்பாடு கூட இந்த வீட்டிலே பிறந்தது என்ன பார்க்க வந்திருக்கு. இப்போ ஆடு பார்த்தீங்கன்னாக்கா குட்டி போடக்கூடிய ஒரு தருணம். முதல்ல அதுங்களுக்கு வரக்கூடிய ஒரு திரவம் மாதிரியான ஒரு பை வெளியே வரும். அது ஆல்ரெடி கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு. அந்த திரவம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குட்டியை காலம் தலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சது. அதை நம்ம கொஞ்சம் கைத்தாங்களாக கொஞ்சம் பிடிச்சி இழுத்தாக்கா வந்துடும். அதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். வந்த பிறகு பட்டுன்னு மூக்கில் உள்ள அந்த திரவத்தை எடுத்துருங்க. அப்போ தான் அந்த ஆட்டுக்குட்டி மூச்சு விட சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு கால் கொழும்பை லைட்டாக சீவி விட்டுருங்க. நம்ம ஆடுகள் சினையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே எப்போ குட்டி போட போகுது அப்படி என்பதையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் கட்டை வரல வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கட்டை வரல ரெண்டும் உள்ளே போகிற மாதிரி 2 சைடும் பள்ளமாக இருக்கும். அப்படி இருந்தாலே 2 நாளில் குட்டி போட போகுதுன்னு நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மடியை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அளவில் இறங்கியிருக்கும். இது தான் மெயினாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுங்க அந்த சினை ஆடு பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும். வாழை தூக்கி வச்சுக்கிட்டே நிற்கும். இப்போ 2 நாளில் குட்டி போட போகுதுனாக்கா அந்த வாழை தூக்கிட்டு நிற்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ஆடு ஆல்ரெடி குட்டி போட்டுருச்சு, அழகான குட்டியாகவும் இருக்குது. அது தாய் மாதிரியே குட்டி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தில் மணி தொங்குற மாதிரி இருக்கும். தாய்க்கும் இருக்குது, அந்த குட்டிக்கும் இருக்குது. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.